உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னால் என் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்காக வேண்டி. நண்பர்களே, வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நம்ம நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நாம் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் தேர்தல் நாளையில் ஒவ்வொரு குடிமகனும் வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் நீங்கள் உங்கள் ஓட்டை செலுத்தணும். பொடுபோக்காக விட்டுறாதீங்க. நான் வெளியூரில் இருக்கிறேன், கடையில் இருக்கிறேன், நான் அங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நீங்கள் உங்கள் ஓட்டை வீணாக்கிறாதீங்க. நம்மை ஆளக்கூடியவர்கள் யார், நம் நாட்டை நம் தேசத்தை ஆளக்கூடியவர்கள் யார் என்ற நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நாள். அந்த நாளை நீங்கள் ஒவ்வொருவர்களும் பயன்படுத்த வேண்டும், ஒவ்வொருவர்களும் வாக்கு செலுத்த வேண்டும். நண்பர்களே, நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம். விசாரித்து தேடி திரிஞ்சு அலைஞ்சி நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம தேர்வு செய்கிறோம், இவர் தான் நம்முடைய மருமகன் என்று சொல்லி. அதே போல் நம்முடைய ஒரு பொருளையோ நம்முடைய கடையையோ நம்முடைய எதையோ ஒன்று ஒப்படைக்கிறோம் ஒருத்தவங்கள்ட்டன்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் யார் என்னங்கிறத தீர்க்க விசாரிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், ஒப்படைப்போம். அதுபோல் நம்முடைய இந்திய நாட்டை ஒப்படைக்கப் போகிறோம். யாரிடத்தில் நீங்கள் ஒப்படைக்கப் போகிறீர்கள்? இத்தனை வருடங்கள் ஒரு இடத்தில் ஒப்படைத்தோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களிடத்தில் ஒப்படைத்தோம். ஆனால் நம் இந்திய தேசம் மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அதனால் அன்பானவர்களே, நாம் ஒப்படைக்கக்கூடியவர்கள் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு. இந்திய நாட்டுக்கு என்ன தெரியுமா பெருமை? 3 மதங்கள் இருக்கிறது. இந்த 3 மதத்தை வைத்து தான், அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. இந்த பல மதங்களை கொண்டு தான் நம் நாட்டுக்கு பெருமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஒரு மதம்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் செலுத்தக்கூடிய ஓட்டு யாருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா மதத்தவருக்கும் நேர்மையையும் நீதியையும் செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அன்பானவர்களே, உங்கள் ஓட்டை ஒருபோதும் வீணாக்கிறாதீங்க. தயவு செய்து உங்களுடைய ஓட்டை நீங்கள் போட்டு விடுங்கள். அதே போல் உங்களுக்கு ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட்டை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறோங்க. இது நாளைக்கு பின்னால் சிஏஏ பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் இது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா நான் இந்தியனாக இருக்க போய் தான் எனக்கு நீ ஓட்டு போடக்கூடிய உரிமையை நீ தந்திருக்கிற அந்த சீட்டை எடுத்து காட்டுவதற்கு தோதுவாக இருக்கும். எனவே அதையும் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஓட்டை செலுத்தி விடுங்கள். வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த ஊருக்கு வந்து ஓட்டை செலுத்தி விடுங்கள். இது மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன். நம் நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. தயவு செய்து எல்லோரும் கொடுக்கப்பட்ட உரிமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக சத்தியம் என்றென்றும் வெல்லட்டும். நிச்சயமாக நம் நாட்டில் சமூக ஒற்றுமை நிலவட்டும். நிச்சயமாக நம் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலவட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.